வணக்கம். அண்மைய நாட்களாக வலையொலியில் ஒரு விடயத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இலங்கையிலிருந்து அருண் சித்தார்த் என்பவர் தெரிவித்த வருகின்ற சில கருத்துக்கள் சமூகத்தின் மீது ஒரு பிளவுகளையும், ஒரு அவர்களுக்கு இடையிலான தமிழர்களுக்கு இடையிலான ஒரு வர்க்க பேதங்களை உருவாக்குகின்ற ஒரு செயற்பாடாக இருக்கின்றது என்பதை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. அவர் தெரிவித்த கருத்துக்கள் பழமை வாய்ந்த கருத்துக்களாகவும், இதை பின்தங்கிய நிலைமையிலேயே இன்று வரைக்கும் ஒரு விஞ்ஞான ரீதியாக வளர்ச்சி அடைந்த ஒரு மானுட சமுதாயத்திலே பின்தங்கிய நிலைமையும் மனிதர்களுக்கிடையே குழப்பங்களையும் மோதல்களையும் உருவாக்குகின்ற ஒரு செயல்பாடாக இருக்கின்றது என்பதை கவனிக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. உண்மையில் இந்த நபர் யுத்த காலங்களில், நான் நினைக்கிறேன் அவர் கொழும்பிலே பிறந்து வளர்ந்து அங்கேயே தனது கல்வியை தொடர்ந்து அவரது தாயார் ஆசிரியராக இருக்கின்றார் என்றும், பின்னர் அவர் ஐரோப்பிய நாடு ரஷ்யாவோ உக்ரைனோ இங்கே போய் படித்திருக்கிறார் என்றும், அவருக்கான பிரச்சனை என்னன்றதை அவர் முதல்ல இனம் கண்டு கொள்ள வேண்டும். அவர் அந்த பிரச்சனை இனம் கண்டு அதற்கான தீர்வு எங்கு அந்த தீர்வை தேட முடியும் அல்லது அதற்கான தீர்வை எங்கே தீர்க்க முடியும் என்பதை முதலில் அவர் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் தனது பிரச்சனை என்னென்று அறியாதவராகவும் அல்லது அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு எங்கே இருக்கிறது என்றதை தேடாதவராகவும் பொது வழியில் இருந்து தனது மனக்குமுறல்களையும் அங்கலாய்ப்புகளையும் கொட்டி தீர்க்கிறது என்பது அவரது பிரச்சனைக்குரிய தீர்வாக அமையாது. அவருக்கான பிரச்சனை என்பதை முதலில் இனம் கண்டு கொள்ள வேண்டும். அவர் தனது பிரச்சனை, யுத்தத்தால அநேக மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ், சிங்களம், முஸ்லிம்கள் எல்லா தரப்பினரும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். யாரால் என்று அறிவதற்கு முதல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலே இவர் ஒரு பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம், அது தெரியாது. ஆனால் அவர் யாழ்ப்பாணத்திலே நடந்த சம்பவங்களை புத்தகங்கள் மூலமாகவோ அல்லது மற்றவர்கள் மூலமாகவோ அறிந்து கொண்டு அந்த கருத்துக்களை அவர் முன்வைத்து தனக்கான பிரச்சனையாக அதை உருவாக்கி தனக்கான ஒரு அனுதாபத்தை தேடுகின்ற ஒரு நிகழ்வாக அவரது கருத்துக்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. இந்த உண்மையாக சொல்ல போனால் இந்த சாதியத்துக்கு எதிரான போராட்டம் இன்றைக்கு நேற்று இல்லாது 1940களுக்கு முன்பாகவே அது அப்படி ஒரு பிரச்சனை இருந்ததா? இங்க இல்லை. தமிழ்நாட்டில் அது மிகவும் உக்கிரமாக நடந்து இருக்கிறது. பாரதியார் சொல்லியிருப்பார், வெள்ளை நிறத்த ஒரு பூனை எங்கள் வீட்டில் வளர்ந்தது கண்டீர், பிள்ளைகள் பெற்ற அந்த பூனை அது பேருக்கு ஒரு நிறமாகும், பாம்பின் நிறம் ஒரு குட்டி, கருஞ்சாந்தின் நிறம் ஒன்று குட்டி, வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி, எந்த நிறம் இருந்தாலும் அவை ஒரு தாயின் பிள்ளைகள் என்றும், இந்த நிறம் சிறிதென்றும் இது உயர்வென்றும் ஏற்றம் கொள்ளலாகுமோ, சாதிளவுகள் வேண்டாம், சந்ததி செழித்திடும் தன்னில் என்று சொல்லி அவர் அன்றைக்கே அந்த கவிதை எழுதியிருக்கிறார். கண்டதை சொல்லுகிறேன். எப்படி சாதி உருவாச்சுது? ஒரு தொழிலின் அடிப்படையில தான் சாதி என்பது உருவாயிற்று. இப்ப ஒரு தொழிலை செய்தவர்கள் மூலமாக அதே ஒரு கூட்டாக வாழ்ந்தபடி அல்லது சாதி பெயர் சொல்லி அழைத்தார்கள். இது அவர்கள் தாங்களாக அழைத்து கொண்ட பெயர். ஊர்ல நாங்க பாப்போம், சில பேர் தேத்தனி கடை வச்சுக்கிறார், பொண்ணு தேத்தனி கடை பொண்ணு என்றுதான் நாங்க கூப்பிடுவோம். பால் விற்கிற ஒரு ஆள்ல பால்கார சண்முகன் என்றுதான் கூப்பிடுவோம். வண்டில் மாடு வச்சிருந்தால் வண்டில்கார பொண்ணு என்றுதான் கூப்பிடுவோம். வெத்தில கடை வச்சிருந்தா வெத்தில கடை சோமன் என்றுதான் கூப்பிடுவோம். இதுல ஏன் அதை ஒரு ஏற்றத்தாழ்வாக நாங்கள் பார்க்க வேண்டும்? சாதி என்ற ஒரு அமைப்பு அருகி போன ஒரு விஷயம். அதை இன்னும் தோண்டி இவர் தனது சுயநலத்துக்காக, தனது சுய தேவைகளுக்காக, தன்னை ஒரு 4 பேர் தன்னை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக அவர் இந்த சில மருகி போன விடயங்களை எல்லாம் தூசு தட்டி புதுப்பித்துக் கொள்ள பார்க்கிறார். சொல்றார், இனங்கள் என்று ஒன்றே இல்லை, ஆண் பெண் என்று இனம் கூட ஒன்று இல்லை. நோபல் பரிசு பெற்ற ஒரு பேராசிரியர் அப்படி சொல்லிடுறாரு, இப்படி சொல்றாரு. அவர் என்ன வேணும் என்றாலும் சொல்லிட்டு போட்டோம். நாங்கள் தமிழர்கள் என்று ஒரு இனம், அவர்களுக்கு என்று ஒரு முறைமை, ஒரு பாரம்பரியம், ஒரு பண்பாடு, ஒரு பழக்க வழக்கங்கள், ஒரு மொழி பரிவர்த்தனை இருக்கிறது. அதை அவன் வெள்ளக்காரன் வந்து சொல்லிட்டான். நாங்க இதே வெள்ளக்காரன் தான் போப் சொல்லியிருக்கிறார். இன்னொரு தமிழ் மீது கொண்ட ஆர்வம் காரணமாக திருக்குறளையும் சங்க இலக்கியங்களையும் கற்று தெளிந்து தன்னொரு தமிழ் மாணவனாக ஏற்றுக்கொண்டு அவர்
சொல்லியிருக்கார். ஆங்கில நாட்டிலே தன்னை புதைக்கும் போது, தனக்கு மரணம் ஏற்படுகின்ற போது, தன்னை புதைக்கின்ற போது அந்த கல்லறையில் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள், இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான். தமிழ் மீது கொன்ற வேட்கை காரணமாக கால்டுவெல் என்பவரும் தமிழ் மொழி ஆராய்ந்து அதை பற்றிய பெரிய பெரிய பல பல கட்டுரைகளை எழுதி தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தை அவர் அங்கே நிலைநாட்டியிருக்கார். இது தமிழுக்குண்டான ஒரு அங்கீகாரமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டுமே தவிர அப்படி ஒரு மொழி இல்லை, அப்படி ஒரு இனம் இல்லை, இங்க ஒரு இனமும் தூயதாக இல்லை என்று சொல்லி தனக்கு அடிப்புள் நுனிப்புள் மேய்ந்த ஒருவனது கதையாகத்தான் இவரது பேச்சு இருக்கிறது. சாதி இரண்டொழிய வேறில்லை, இட்டார் உயர்குலத்தோர் இடாதார் இழிகுலத்தோர், அப்படித்தான் சொல்லி வச்சுக்கிறாங்க. ரெண்டு சாதிதான் இருக்கு, ஆண் பெண். எவன் ஒருவன் துன்பப்பட்ட போது அவன் உதவி செய்கிறானோ அவன் உயர்குலத்தோன், மற்றவனுக்கு உதவி செய்யாதவன் இழிகுலத்தோன், அவ்வளவு அப்படித்தான் சொல்லப்படுகிறது. சாதி 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 என்று நாங்கள் சாதியை பற்றி நானும் தான் சொல்றேன். சாதி 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 நான் சொல்ல வருகின்ற விஷயம், நீ கல்வியில் சாதி, பொருளியலில் சாதி, உன் தொழிலில் சாதி, உன் லட்சியத்தில் சாதி, சாதிக்க நினைப்பவனுக்கு ஒரு தூண்டுகோலாக அமைய வேண்டிய அந்த சாதியைத்தான் நாங்கள் குறிப்பிடுகின்றோமே தவிர இவர் இந்த மழுங்கி போன இல்லாதொழிக்கப்பட்ட இல்லது இல்லாமல் ஆக்கப்படுவதற்கான முயற்சிகளை செய்கின்ற ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் இருக்கிறது. சாதிக்கு ஒரு கட்சி, நீதிக்கு ஒரு சங்கம் என்று சொல்லி அந்த நிலைப்பாட்டை இங்க நாங்கள் இலங்கை தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் இங்கே அது பொருத்தம் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி கதைக்கிறது என்ன அர்த்தம் இருக்குது? இவர் தனக்கான என்ன பிரச்சனை என்று முதல் சொல்லணும். யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்தா அந்த பாதிப்புக்கான ஒரு நீதி வேணும் என்று சொன்னா நீதிமன்றம் இருக்கிறது, சட்டம் இருக்கிறது, நீதி நிர்வாகம் இருக்கிறது. அங்கே போய் அவர் அந்த பிரச்சனை என்னன்றது இனங்கண்டு அதற்கான தீர்வை பெற முயற்சிக்க வேண்டும். இதை விட்டு அல்லது ஒரு சிறந்த மனநோயாளி ஒருவரிடம் போய் அவர் தன்னை காட்ட வேண்டும். என்னன்னா அவர் சமூக ஊடகங்களில் பயன்படுத்துகிற வார்த்தைகள் சில நேரங்களில் பயங்கரமான ஒரு அசௌகரியம், மற்றவர்கள் முகத்தை கோண வைக்கின்ற சுளிக்க வைக்கின்ற ஒரு வார்த்தை பிரிவங்களா இருக்கிறது. இவர் படிச்ச ஒரு பண்பாளனாக இருந்தால் அதே ஒரு சரியான மொழி பரிவர்த்தனை ஒன்று இருக்கணும். அந்த மொழி அதை கூட அறிந்திராத ஒருவராக உரையாற்றுகின்ற போது இவர் தனக்கான பிரச்சனை என்னன்றதை இனங்கண்டு அதை தீர்க்கின்ற முயற்சியில் ஈடுபட வேண்டும். இதுதான் எனது அன்பான வேண்டுகோள். அவை அருண் சித்தார்த்தன் அவர்களை தயவு செய்து உங்கள் பிரச்சனை என்னன்றது முதல்ல இனம் கண்டு கொள்ளுங்கள். அதற்கு பிறகு நீங்கள் அதற்கான தீர்வை தேட வாருங்கள். இது சம்பந்தமான உங்களது ஆரோக்கியமான கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.